வணக்கம் மக்களே, நான் சத்யா வர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். மக்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்களை முழுமையாக மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலம் சார்ந்த மொழியில் கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய முழுமையான பங்களிப்பு எடுக்கப்பட வேண்டும். இது அந்த மாநிலத்தினுடைய முக்கியத்துவமும் அந்த மக்கள் எளிமையாக புரிந்து கொள்வதற்குரிய ஒரு அங்கமாக இத்திட்டங்கள் அனைத்துமே கொண்டு வரப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கும் இவர்களுடைய ஹிந்தியினுடைய திணிப்பை மறைமுகமாக நம்மளுடைய ஒவ்வொரு திட்டங்களாகவும் மக்கள் உச்சரிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தைகளாய் கொண்டு வந்து இன்றைக்கும் திணித்து கொண்டிருக்கின்றார்கள். ஹிந்தி ஆதிக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மறைமுகமாக இன்றைக்கு நம்மை ஒரு வட மாநில மக்கள் நிரந்தரமாக நம்மை முழுமையாக ஆளப்பட வேண்டும் என்பதற்காக இடம்பெயர்ந்து வரக்கூடிய மக்களும் இன்றைக்கு முழுமையாக ஏழை எளிய மக்களுடைய வேலை வாய்ப்புகளை பறித்து கொண்டிருக்கும் ஒரு பக்கம், மறுபக்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே ஹிந்தியினுடைய ஆதிக்கமாக இன்றைக்கும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கும் அனைத்துக்கும் ஒரு மாற்றாக நம்மளுடைய அனைத்து மாநிலம் சார்ந்த மொழி சார்ந்த அம்மக்கள் சார்ந்த இயல்பாக பேசக்கூடிய அவர்கள் உச்சரிக்கக்கூடிய நிலைப்பாடோடு திட்டங்கள் வரப்பட வேண்டும். இதனால் ஒரு மிகப்பெரிய எளிமையான திட்டங்களாக ஒவ்வொரு மாநிலத்திலும் கொண்டு வருவதற்குரிய திட்டமாக இருக்கும். இன்றைக்கும் இவர்களுடைய ஹிந்தி ஆதிக்கத்தை மட்டுமே மக்களிடத்தில் கொண்டு வந்து திணிப்பதால் மக்கள் அந்த உச்சரிக்கக்கூடிய இவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை நிராகரிப்பது மட்டுமல்ல, அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்குரிய ஒரு அவர்கள் உச்சரிக்க முடியாத ஒரு ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியாத ஒரு செயல்பாடு திட்டங்களாக மட்டுமே இன்றைக்கு தோற்று பயனளிக்காமல் இது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் நிராகரிப்பாக ஒவ்வொரு ஆண்டுகளும் இவர்கள் செய்து கொண்டிருக்கும் ஒரு சூழ்ச்சியாக மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நன்றி.